இப்போ இந்த குடல் இரைப்பை அப்படின்னு எடுத்துக்கிட்டா இது வந்து செரிமானம் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாட்டில் கொண்டு போய் இதை முடிக்குது இல்லையா? என்ன மாதிரியான உணவு எடுத்துக்கிட்டா செரிமானத்தில் பிரச்சனைகள் வராது? செரிமானம் அப்படிங்கிறது நம்மளோட வாயிலேருந்து ஆரம்பித்து நம்மளோட குடல்லலாம் நடந்து அதுக்கு பக்கத்தில் நம்ம லிவர், பேங்க்ரியாஸ் அந்த மாதிரி ஆர்கன்ஸ்லாம் அதுக்கு ஹெல்ப் பண்ணி சிறுகுடல், பெருகுடல் அது மூலம் பண்ணிவிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான சத்துக்கள்லாம் அப்சர்வ் ஆகிட்டு தேவையில்லாத கழிவுகள்லாம் வெளியேற்றுது. ஸோ இந்த செரிமானம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு முக்கியமாக இருக்க வேண்டியது லிக்விட்ஸ், அதாவது ஃப்ளூயிட்ஸ்னு சொல்லுவோம். அந்த தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 3 லிட்டர்ஸ் வாட்டர் குடிச்சிங்கன்னா அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அதுலேயும் சில பேருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் இல்லை கிட்னி ப்ராப்ளம் இருந்தால் நான் சொல்கிறது வந்து ஜென்ரலான ஒரு இதுதான். ஸோ எல்லோரும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா இது டிசீஸ் இல்லாதவங்களுக்கு நான் இதை சொல்கிறது. செகண்ட் வந்து ஃபைபர் இன்டேக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த நார் சத்து அப்படிங்கிறது ரொம்பவே நம்மளுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. இந்த நார் சத்து வந்து நம்ம கொஞ்சமாக சீக்கிரமாகவே நம்ம பசி ஆற்றுது. ஸோ நிறைய சாப்பிடாமல் இருப்போம். நம்ம டைஜஷனுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணக்கூடியது. உடம்புல நல்ல பாக்டீரியா அதெல்லாம் வரதுக்கு இது ஹெல்ப் பண்ணுது. நம்ம மோஷனுமே ஃப்ரீயாக போகிறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த டயபெட்டிஸ் அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கவங்களுக்குமே இந்த ஃபைபர் வந்து இந்த இன்டேக் இருக்கிறதுனால இந்த இன்சுலின் சென்சிட்டிவிட்டியை கட்டுப்படுத்துறதுனால ஸோ அதுவுமே நல்லா இருக்குது. ஸோ இந்த ஃபைபர் இன்டேக்குங்கிறது ஒரு ரொம்ப நல்ல விஷயமா இருக்குது. அதே மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதுலேயே நம்ம ஃபைபரில் வந்தாலுமே இந்த வைட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் நம்ம செயற்கையாக கேப்சியூல்ஸ் இல்லைன்னா சப்ளிமெண்ட்ஸ் அப்படின்னு சாப்பிட்றதுக்கு பதிலாக இந்த பச்சை காய்கறிகள், நிறைய க்ரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ் எல்லாம் நிறைய அயர்ன் சத்து அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ நிறைய வைட்டமின் குறைபாடுகள்லாம் நம்ம பார்த்தோம்னா இந்த ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்ம ரெகுலராக எடுக்கிறதுனால இல்லாமல் இருக்குது. அதே நேரத்தில் ப்ரோட்டீன் இன்டேக் அப்படிங்கிறது ஜென்ரலாகவே நம்ம சவுத் இந்தியன் ஃபுட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கார்போஹைட்ரேட்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. ஸோ அது அரிசியாக இருந்தாலும் சரி, கோதுமையாக இருந்தாலும் சரி, ரெண்டுமே கார்போஹைட்ரேட்ஸ் தான். ஸோ அதை வந்து ஒரு அளவு நம்ம கட்டுப்படுத்திட்டு அதாவது ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கிறது வெஜிடேரியன் பார்த்திங்கன்னா இந்த பன்னீர், சோயா, சில பருப்பு வகைகள் அந்த மாதிரி, இல்லைன்னா நான் வெஜிடேரியன் ஃபுட்டில் வந்து எக்கு, ஃபிஷ், சிக்கன் அந்த மாதிரி அதையும் வந்துட்டு நம்ம ஒரு ஹெல்த்தியாக ரொம்ப ஃப்ரைடு ஆயிலியாக இல்லாமல் ஓரளவு கொஞ்சம் வேக வச்சு அதை வந்து ஒரு ப்ராப்பராக குக் பண்ணி சாப்பிட்றது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஸோ இந்த 3 இதையும் நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணோம் அலாங் வித் ஹெல்தி லைஃப் ஸ்டைல், கண்டிப்பாக நம்மளுக்கு நிறைய டைஜஸ்டிவ் ப்ராப்ளம் வராமல் இருக்கும்.